வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு பிரட்டி விட்டுடலாம். மிதமான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையும் தூவி மறுபடியும் 1 நிமிஷம் பிரட்டி விட்டுடலாம். எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்பவே பொருத்தமான சீரக உருளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.